Hello techies, today we are in Google office, so in Bangalore. ஸோ ரீசெண்டாக ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் நம்ம வந்து விசிட் பண்ணியிருந்தோம் கூகுள் ஆஃபீஸ் இன் பெங்களூர். வி காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் ஆன் தட். ஸோ இங்கே என்னென்ன விஷயங்கள் பார்த்துருந்தோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ மெனி பீப்புளோட ட்ரீமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சர்வீஸ் பேஸில் ஸ்டார்ட் பண்ணி ப்ராடக்ட் பேஸ் தென் பெரிய ப்ராடக்ட் பேஸ் லைக் ஃபேன் கம்பெனி, மேங்க் கம்பெனி அப்படின்னா கூகுள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். ஸோ ப்ரைமரியாக இங்கே வந்து ஒரு 1000+ எம்ப்ளாயிஸ் எக்கச்சக்க பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சூப்பரான ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் அன்றைக்கி போயிருந்தப்பவே சுற்றியுமே நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இருந்துச்சு. சாம்சங் அண்ட் தென் ரிமைனிங் எல்லா கம்பெனிஸுமே நிறைய கம்பெனிஸ் அவுட் சைடில் இருந்துச்சு. ஸோ எஸ், உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ ஒரு சில ஏரியாங்கள் தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விஷயங்களை மட்டும் தான் கொஞ்சம் கேப்சர் பண்ணி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து என்ட்ரியில் விசிட்டர் பாஸ் எடுக்கிறதுக்கான ஏரியா. ஸோ அன்றைக்கி நம்ம விசிட்டருக்கான பாஸஸ் எடுத்துகிட்டு தென் நாங்கள் பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் ஃப்ரண்ட்லேயே வச்சிருந்த கூகுளோட லோகோ வித் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஜான் பிரதர் அண்ட் தென் அவங்களோட டீம்மேட்ஸ் அவங்களோட போயிருந்தோம். ஸோ ஆஃபீஸ் ஸ்டோருக்கு. எஸ், ஸோ தென் அங்கே கேஃபிடேரியா போயிருந்தோம். தென் காஃபி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தோம். ஸோ அதோட ரிமைனிங் அங்கே இருக்கவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோர் தென் இங்கே நான் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தது மற்ற சென்னையில் இருக்க ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே எல்லாமே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரொம்ப இதாக இருந்துகிட்ருக்கும். பட் இங்கே இருக்க கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ப்ளஸ் அன்றைக்கி ஏதோ சம்வாட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் அதையுமே கேப்சர் பண்ணியிருந்தேன். ஐ வில் ஷோ யூ தட். ஸோ எல்லாருமே ஈவெண்ட் பார்த்துட்டே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் என்வாயன்மெண்ட். மேபி நாங்கள் அங்கே போயிருந்தப்போ எங்களை கூப்பிட்டு போயிருந்த பர்சனுமே சொன்ன விஷயம் ஒர்க் டைமிங்ஸ் தான். ஸோ அந்த டைமிங் வரையும் பண்ணிட்டு வந்துட்டால் போதும், ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி இருக்காது. பட் இன்டர்வியூ ப்ராசஸ் மட்டும் ஸ்டார்டிங்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நிறையா ஸ்டேஜஸ் இருக்கும். கிட்டத்தட்ட 4 to 5 ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. தென் ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் மற்ற இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வி கேம் லன்ச் ஹியர். ஸோ லன்ச்சுமே சொல்லவே தேவையில்ல, மோர் தென் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப எல்லா விதமான டிஷ்ஷஸ், வெஜ், நான்வெஜ் அண்ட் தென் எல்லா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸில் இருக்க டிஷ்ஷஸ்மே வச்சுருந்தாங்க. மோரோவர் எல்லாருமே வந்து ரொம்ப மோர் தென் ஒரு ஒர்க் கல்ச்சர், ஒர்க் பார்க்குற ஏரியாங்க தாண்டி ஒரு நார்மலாக ஒரு மால் வெளியில் போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. யாருமே வந்து ரொம்ப ப்ரெஷராகவோ இல்லை ரொம்ப ஹெட்டேக்காகவோ இல்லை, ரொம்ப இதாக இருந்தாங்க. கேஷுவலாக போயிட்டு இருந்துச்சு. சுற்றியுமே வியூஸ்மே பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய பேர் இங்கே ஃபுட் கோர்ட்டில் இருந்துட்டு கேஃபிடேரியாவில் இருந்துட்டுமே ஒர்க் பண்ணுறவங்க ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட் நடந்த ஏரியாவுமே கூட. ஸோ இங்கேயுமே நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுமே ஏதாவது ஈவெண்ட்ஸ்னால் கீழே நடத்துகிறாங்க. மேலே இருக்க இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்துருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இன் கூகுள் ஆஃபீஸ் இன் பெங்களூர். ஸோ இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுமே ரோல்ஸ் லைக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ப்ராடக்ட் மேனேஜர், டேட்டா சயின்டிஸ்ட், க்ளவுட் இன்ஜினியர், UX வெப் டிசைனர், சேல்ஸு, HR மாதிரி நிறைய விதமான டீம்ஸ் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்தியாவில் கூகுள் வந்து பெங்களூரில் இருக்க ஆஃபீஸ் ஒரு மேஜரான ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனே பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ஒரு பிக்கஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் பிக்கஸ்ட் டீம் வந்து இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், ஸோ அன்றைக்கி கொஞ்சம் விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு தென் ஓகே அப்படின்னு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் வைண்டிங் அப். ஸோ இங்கே கொஞ்சம் விஷயங்கள் தான் ஷோ பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய விஷயங்கள் பார்க்க முடியல. பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஃபுட்டேஜஸ் கவர் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தோம். ரொம்ப சூப்பராக போயிருந்துச்சு அந்த டே. எங்களால் எல்லா பிளேஸ்லையும் போய் பார்க்க முடிஞ்சு. இன்ஃபேக்டாக ஃபுல்லாக பிளேயிங் ஏரியா இருந்துச்சு. அண்ட் தென் ஆஃபீஸ் கேபின்ஸுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், ஒர்க் சுற்றி இருக்கவங்களும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ஒர்க் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரியே இல்லை. இப்போ காலேஜில் பார்க்குற மாதிரி லைக் நிறையா பிளேயிங் ஏரியாஸ் இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஈவன் தோ வி நோ தட் பயங்கரமாக இருக்கும் என்வாயன்மெண்ட், ஃபுட்லேருந்து எல்லாமே. பட் அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்போ இன்னமுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ ஹோப் இந்த வீடியோ மூலிமா வில் கெட் சம் இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மாதிரி பெரிய இடத்துல போய் ஒர்க் பண்ணோன்னு. ஸோ திஸ் இஸ் யுவர் HR Naveen signing off.